This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து கோஆப்ரேட்டிவ் பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். பார்ட் 1 வீடியோ, அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ நல்லா புரியும். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து விதி 8 மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. விதி 8 வந்து பதிவான சங்கம் தன் வேலையை துவங்குதல். அடுத்தது வந்து சங்கத்தின் எல்லா உறுப்பினர்களுக்கும் சேர்ந்தது வந்து மகாசபை இல்லை பொது சபைன்னு சொல்கிறாங்க. துணை விதிகளை உருவாக்குவதும் மகாசபை. கூட்டுறவு சங்கத்தை துவங்க குறைந்தது 25 நபர்கள் வேண்டும். இது வந்து 1883 இருக்கிற சட்டம், சரிங்களா. அதே 1904 வந்து ஒரு உறுப்பினர் சேர்க்கணும்னா வந்து 10 நபர்கள் இருந்தாலே போதும். முதன்மை அமைப்பாளர் வசூலித்த தொகையை எத்தனை நாட்களுக்குள் வங்கியில் செலுத்த வேண்டும்னா 7 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும். முதன்மை அமைப்பாளர் வங்கியில் உள்ள பணத்தை எடுத்து யாருடைய அனுமதி பெற வேண்டும்னா பதிவாளரோட அனுமதி பெற வேண்டும். ஒரு சங்கத்தை பதிவு செய்வதற்கான பெறப்பட்ட விண்ணப்பத்தின் மீது பதிவாளர் ஒருவர் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னா வந்து 120 நாட்களுக்குள்ளே எடுக்கணும். இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சங்கம் உருவாகிடும். பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஒன்று பதிவு செய்த தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் தனது பணியை துவங்க வேண்டும் என்றால் 3 மாதத்திற்குள் துவங்கணும். அதுக்கு வந்து கீழே வந்து அதிகபட்சமாக டைம் லிமிட் இருக்குது. கீழே வந்து பணி துவங்க தாமதமாகும் சங்கத்திற்கு பதிவாளர் அவர்களுக்கு அதிகபட்ச எவ்வளவு காலம் நீடிப்பு தரலாம்னா 1 வருடம் வரைக்கும் தரலாம். அடுத்ததாக வந்து துணை விதி திருத்தம் பற்றிய கூற்று வந்து பிரிவு விதி. துணை விதி திருத்தம் செய்யணும்னா வந்து விதி 11 பிரிவு 11 படியும் விதி 9 படியும் திருத்தம் செய்யலாம். ஒரு சங்கத்தின் துணை விதியை திருத்தம் செய்ய அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா வந்து பேரவை அல்லது மகாசபை. துணை விதியை திருத்தம் செய்த பின் அதனை பதிவாளரிடம் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது வந்து துணை விதியம் திருத்தம் செய்த நகலை யாரிடம் கொடுக்க வேண்டும்னா வந்து கூட்டுறவு சங்கத்திடம் 2 நகலும், நிதி உதவும் வங்கி, உதவி தணிக்கை இயக்குனர், கூட்டமைப்பு சங்கங்கள், மாநில பதிவாளர், கூட்டுறவு ஒன்றியம், மண்டல அலுவலர். அடுத்ததாக வந்து ஒரு சிறப்பு பேரவை கூட்ட உறுப்பினர்களுக்கு வந்து 15 நாட்களுக்கு முன்பு வந்து அறிவிப்பு தெரிவிக்க வேண்டும். துணை விதி திருத்தம் செய்வதற்கு வந்து எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னா வந்து 3ல் 2 சிறப்பு, 3ல் 2 பங்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கணும். சாதாரண பெரும்பான்மை வந்து 50% ப்ளஸ் ஒருத்தர். அடுத்ததாக வந்து சங்கத்தை பிரித்தல் பற்றி பார்க்கலாம். ஒரு கூட்டுறவு சங்கத்தை வந்து பிரித்தலும் இணைத்தலும் வந்து பிரிவு 13. பிரிவு 13 வந்து சங்கத்தை பிரித்தல், பிரிவு 14 வந்து சங்கத்தை இணைத்தல். ஒரு சங்கத்தை பிரிக்க எத்தனை பேரவை கூட்ட வேண்டும் என்றால் 2 பேரவை கூட்ட வேண்டும். 2வது வந்து சிறப்பு பேரவை கூட்டமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து முதல் பேரவை கூட்டத்தின் தீர்மான நகலை யாருக்கு அனுப்ப வேண்டும்னா கடனீந்தோருக்கும் உறுப்பினர்களுக்கும் அனுப்ப வேண்டும். அடுத்ததாக வந்து தீர்மான நகலை பெற்ற கடனீந்தோரும் உறுப்பினர்களும் தன் கடனை திரும்ப பெற எவ்வளவு காலத்திற்குள் விண்ணப்பிக்கலாம்னா 1 மாதத்திற்குள்ளே விண்ணப்பிக்கணும். சங்கத்தை பிரித்ததற்கான தீர்மானத்திற்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னா வந்து 3ல் 2 பங்கு. முதல் பேரவை முடிந்த பிறகு வந்து 2வது பேரவை எத்தனை மாதத்திற்கு பிறகு கூட்ட வேண்டும்னா வந்து 2 மாதங்களுக்கு கழித்து கூட்டணும். 2வது கூட்டம் முடிந்த நாளிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் நகலை வந்து பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும்னா வந்து 7 நாட்களுக்குள்ளே அனுப்பணும். பிரித்த சங்கங்களுக்கான இடைக்கால நிர்வாக குழு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிப்பது யாருன்னா வந்து ஒரு பதிவாளர். அந்த இடைக்கால நிர்வாக குழுவின் பதவிக்காலம் வந்து குறைந்தது 3 மாதம் முதல் அதிகபட்சமாக 1 வருடம் வரை இருக்கும். பேரவை வருடத்திற்கு 1 முறை கூட்டப்படும். இதோட இந்த வீடியோவில் வந்து கோஆப்ரேட்டிவாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.